அண்மைச் செய்தி. சென்னை கிளாம்பாக்கத்தில் வடமாநில சிறுமி ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோவில் இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவருக்கு 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கடந்த திங்கட்கிழமை இரவு சேலத்தில் இருந்து வந்த ஒரு பெண் கிளாம்பாக்கத்தில் வந்த போது ஆட்டோவில் கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கான ராயப்பேட்டையில் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் நேற்று நள்ளிரவு கைது செய்தனர். அதில் ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் என்பதும், அதே நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த பிரபல சரித்திர குற்றவாளியான டயன் என்பதை போலீசார் கைது செய்து நேரடியாக கூடாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கொண்டு தொடர்ந்து 24 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இன்று காலை அந்த கூடாஞ்சேரி காவல் நிலையத்திலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அழைத்து சென்றனர். அதில் முக்கிய குற்றவாளி தயனுக்கு வலது கையில் ஒரு மாவு கட்டும், அதே போல் இடது காலில் முறிவு ஏற்பட்டது. அதே போல் முத்தமிழ் செல்வனுக்கு வலது கை ஏற்பட்டு அவர்கள் நேரடியாக செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அங்க ஆஜர்படுத்தினார். இந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு, அதாவது ஆட்டோவில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் அந்த 2 நபர்களும் வருகின்ற 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதன் பிறகு இவர்கள் வெளியெடுத்து அடுத்த கட்ட விசாரணைகள் எதுக்காக கடத்தப்பட்டார்கள் என்று விசாரிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் ஸ்டாலின் மருத்துவமனைக்கு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கவும் உத்தரவு செய்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன்.